வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, டைம் ஆகுது கண்ணம்மா, சீக்கிரம் கிளம்பு, போய் ட்ரெஸ் வாங்க போகணும்ல அப்படின்னு சொல்றாங்க. தாமரைட்ட சௌந்தர்யா கேட்குறாங்க, எந்த ஊருக்கு போய் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. காரைக்குடிக்கு போகலாம் இல்லை மதுரைக்கு போகலாம், ரெண்டுமே 1 மணி நேரம் தான் அப்படின்னு தாமரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிளன் அஞ்சலி அவங்களுமே நாங்களும் ரெடி ஆயிட்டோம் போலாமா அப்படின்னு சொல்லி வராங்க. கணபதி பாரதிட்ட சொல்றாரு, நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு இப்படி அடம் பண்ணா எப்படி டாக்டரே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு கணபதி. நான் தான் சொல்றேன்ல, நீங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க போங்க, நான் வரல அப்படின்னு பாரதி சொல்றாரு. சௌந்தர்யா பாரதிட்ட சொல்றாங்க, நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கப்புறமா முகூர்த்தத்துக்கும் ட்ரெஸ் வாங்கணும், இதெல்லாம் நீ வந்து செலக்ட் பண்ணி வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் போறீங்கல்ல, உங்களுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதாடா முக்கியம், கல்யாண மாப்பிள்ள உனக்கு தாண்டா மெயினா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா பாரதிட்ட சொல்றாங்க, நீ கிளம்பி வாடா, உங்களுக்கு முகூர்த்தத்துக்கு வேட்டி சேலெல்லாம் வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நிச்சயதார்த்த ட்ரெஸ் வேணா நீங்க எல்லாரும் போய் எடுங்க, ஆனா முகூர்த்த ட்ரெஸ் எடுக்க வேணாமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, பாரதி மாமா நீங்க ஏதோ பிளான் பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. விடுங்கத்தா, அவர் ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு, நீங்க நானும் சொன்னா கேட்க மாட்டார் அவர் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதனால இது கல்யாண விஷயமாச்சேமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அவர் கல்யாணம் தானே அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அவர் பார்த்து பாரத்தை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரதி கணபதியையும் அவங்க கூட சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போக சொல்றாரு. நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. கணபதி நினைக்கிறாரு, என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்புறம் நம்ம பாட்டு திண்டாட்டமாச்சே, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்கு எல்லாரும் கூட சேர்ந்து போயிட்டாரு கணபதி. ட்ரெஸ் வாங்கி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கணபதி பாரதிட்ட சொல்றாரு, எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கியாச்சு, உங்களுக்கும் கண்ணம்மாவுக்கும் வேட்டி புடவெல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் வாங்க வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாரு பாரதி. நிச்சயதார்த்தத்துக்கு தான் வாங்கியிருக்கு, முகூர்த்தத்துக்கு வாங்கல அப்படின்னு சொல்றாரு கணபதி. அப்படி என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க தம்பி, என்கிட்டயாவது சொல்லுங்க அப்படின்னு கணபதி கேட்கிறாரு. பாரதி இப்போ கணபதிட்ட சொல்ல வராரு. அதுக்கப்புறமா அதெல்லாம் வேணாம், சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சௌந்தர்யா அகிலன்ட்ட சொல்றாங்க, நாளைக்கு காலையில என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சபையில முகூர்த்த புடவை வச்சாகணும், பாரதி நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னா, ஆனா இன்ன வரைக்கும் அவன் வாங்கின மாதிரி தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. கடையெல்லாம் இப்ப மூடி இருப்பாங்க, அவன் தூங்க போறேன்னு சொல்லிட்டு வரான், என்ன பண்ண போறானே தெரியலையே அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் முன்னாடியே வாங்கி வச்சிருப்பாரு போல, அதனாலதான் இவ்வளவு கூலா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. புடவை வாங்கினதுக்கு பாரதி எங்கேயும் போன மாதிரியே தெரியலையேமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் காலையில தெரியதானே போகுது அப்படின்னு கணபதி சொல்றாரு. கணபதி பாரதிட்ட, என்னங்க மல்லாக்கா படுத்துட்டீங்க, முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு நீங்க போகவே இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் பாத்துக்கலாங்க அப்படின்னு பாரதி அசால்ட்டா சொல்றாரு. அகிலன்ட்ட கணபதி சொல்றாரு, என்னப்பா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. அகிலன் சொல்றாரு, அவன் கல்யாணம் தானே, அவன் பார்த்து ஏதாவது பண்ணிப்பான், நீங்க கவலைப்படாதீங்கன்னே அப்படின்னு சொல்லிடுறாரு அகிலன். முகூர்த்த புடவைனா உங்களுக்கு அவ்வளவு அசால்ட்டா இருக்குதா அப்படின்னு கணபதி சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில பாரதி இப்போ அகிலன் கணபதி 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப யாருக்கும் தெரியாம நைஸா எழுந்து போறாரு. கணபதி இப்போ அகிலனை எழுப்புறாரு. உங்க அண்ணன் எங்கேயோ எந்திரிச்சு போறாருப்பா அப்படின்னு சொல்றாரு. பாத்ரூம்க்கு எங்கேயாவது போவானே அப்படின்னு சொல்றாங்க அகிலன். அவர் சுத்தி முத்தி பார்த்துட்டே போனாரு, எனக்கு என்னமோ பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்றாரு கணபதி. பாரதியை தேடி இப்போ அகிலன் கணபதி 2 பேருமே வராங்க. அப்படி எங்க போனாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா இந்த பாதையில போயிருக்கணும், அங்கேயும் அவர் போகலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில வரைக்கும் பாரதி இப்போ வரவே இல்லை. என்கேஜ்மெண்ட்டுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாரதி ரெடி ஆயிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க சௌந்தர்யா. பாரதி கிளம்பிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கணபதி சமாளிக்கிறாரு. கணபதி மனசுல நினைக்கிறாரு, இந்த பாரதி தம்பி எங்க போனாருன்னே தெரியல, அவர் கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை சமுதாய கூடத்திலே நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்ப போய் சௌந்தர்யா அம்மாட்ட பாரதி தம்பிய நைட்ல இருந்தே காணும்னு சொன்னா அவ்வளவுதான், நம்மள வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அகிலன் இப்ப அவங்க வராரு, என்னென்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. நான் இன்னொரு தடவை பாரதிக்கு கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் கால் பண்றாரு. ஆனா அப்பவும் அவரோட மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. நம்ம 2 பேரும் மறுபடியும் போய் பாரதியை தேடி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி அகிலன் 2 பேருமே கிளம்பி போறாங்க. சௌந்தர்யா, எங்கப்பா போறீங்க 2 பேரும் அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்கணும்ல, அதனால சாக்லேட் வாங்குறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏற்கனவே சாக்லேட்லாம் வாங்கி வச்சாச்சுப்பா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அது பத்தாதுமா, அதனாலதான் மறுபடியும் வாங்குறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி அகிலன் 2 பேருமே கிளம்பி போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.